ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் ஆதாரத்துக்கு மேலே ஆதாரமாக காட்டிகிட்ருக்காங்க நம்ம சந்திராவை பற்றி. உடனே சந்திராவுக்கு என்ன பண்ணுறனே புரியல. ஐயோ, இத்தனை எவிடன்ஸ் காமிச்சிட்டு இருக்கானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், கடைசியில் வீடியோ வேற காமிக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திரா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி, சந்திரா என்ன சந்திரா அவன் பாட்டுக்கு அடுக்கடுக்கா ஆதாரங்களை காமிச்சிட்டு போறான், இதெல்லாம் பார்த்தா என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா, சொல்லு சந்திரா அப்படின்னு போதும். ஐயோ அக்கா, என்னக்கா அவன் என்ன காட்டினாலும் நீ நம்பிடுவியா, என்ன எப்படியாச்சும் என்ன உன்கிட்ட சிக்க வச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணுங்கிறது தான் அவனோட முதல் நோக்கமே. அப்படிப்பட்டவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவாக்கா, அதை போய் நம்பிட்டு என் மேல கோபப்பட்டா என்னக்கா அர்த்தம்? என்ன சந்திரா பேசிட்டு இருக்க, இந்த வீடியோவில் இருக்கிறது நீதாண்டு திட்ட தெளிவா தெரியுது, இதை எப்படி என்னால நம்பாம இருக்க முடியும்? இங்க பாரு சந்திரா, உண்மையே சொல்லு, நீ அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கியா, சொல்லு சந்திரா அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் உடனே சந்திராவுக்கு என்ன பண்றேன்னு புரியல. ஐயோ அக்கா, இப்போ ஏஐ எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுதுன்னு தெரியுமா? எல்லாம் ஏஐ டெக்னாலஜிக்கா, இங்கே பாரு இது கூட ஏஐ தாக்கா, என்ன நம்புக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த இடத்துல சந்திரா நாடகம் போட்டுட்ருக்காங்க. அத்தை விட்டா இந்த வீடியோவில் இருக்கிறது நீங்களே இல்லைன்னு சொல்லுவீங்க போல இருக்கே. இங்கே பாருங்க பெரியத்தை, இதுக்கப்புறமும் நீங்கள் சந்திரா அத்தையோட பேச்சை நம்பினீங்கன்னா உங்களை விட சிறந்த முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு மயில் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதும், மாப்பிள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா அத்தை, இதை விட எங்களால நிரூபிக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க சகலைய வீட்டுக்குள்ள எடுக்கலனாலும் பரவாயில்ல, சகலையோட நோக்கம் இந்த வீட்டுக்குள்ள வர்றது கிடையாது, உங்க கூடவே இருக்கிற துரோகிய உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க அத்தை, இது எல்லாமே நிஜம்தான் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா, அக்கா இதெல்லாம் ஏஏ வீடியோக்கா, இப்போ கூட என்னால நீ திருடன மாதிரியும் கிரியேட் பண்ண முடியும், இவங்களை நம்பாதுக்கா அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டதும், இங்கே பாரு என் தங்கச்சி மேலே எனக்கு இப்போவும் முழு நம்பிக்கை இருக்கு, இந்த வீடியோலாம் பத்தாது அப்படின்னு போதும். சரி எங்க உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. ஏய், நான் இதுக்கு என்னோட ஃபோனை உங்ககிட்ட கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சந்திரா சத்தம் போடுறாங்க. எங்க உங்கள் மேலே உண்மையிலேயே தப்பு இல்லைன்னா ஃபோனை கொடுங்க அப்படின்னதும், அதான் அவன் சொல்கிறான்ல உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன் சந்திரா, அவன் கேட்குற மாதிரி ஃபோனை கொடு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும், ஐயோ இதில் என்ன வில்லங்கம் பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னுட்டு சந்திரா ஃபோனை கொடுக்குறாங்க. அத்தை இதான் கடைசி ஆதாரம், இதையும் நீங்கள் நம்பலைன்னா எங்கள் மயில் சொன்ன மாதிரி உங்களை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது அப்படின்னுட்டு இப்போ இந்த ஃபோனில் அடிக்கடி அந்த சிவனாண்டி கூட உங்கள் தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க, இப்போ நான் அவனுக்கு ஃபோன் போடுறேன், அவன் என்ன பேசுவான்னு நீங்களே கேளுங்க அப்படின்னுட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க நம்ம கார்த்தி. அங்கே பார்த்தோன்னா சிவனாண்டி சொல்லு சந்திரா, என்ன பிரச்சனை? அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சாமுண்டீஸ்வரியால்? ஆமாம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல அப்படின்னு போதும். இதை கேட்டு எல்லாரும் பேரதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ அக்கா இல்லைக்கா அப்படின்னு போதும் சாமுண்டீஸ்வரி சந்திரா கண்ணத்திலே பொலிச்சுன்னு அடிக்கிறாங்க. போதும்டி நிறுத்து, இதுக்கப்புறமும் உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நீ அவ கூட அடிக்கடி பேசுகிறபடியா தானே இப்போ அவன் ஃபோன் பண்ணதும் அங்கே என்ன பிரச்சனை, சாமுண்டீஸ்வரியால் எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறா. சந்திரா அன்னைக்கு நீ பொங்கல் போனப்போ கூட அந்த காளியம்மா உன்னை காப்பாத்துறதுக்காகத்தானே போய் சொல்லியிருக்கா, சொல்லுடி அப்படின்னதும் சந்திரா எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி, உன்னை நான் ஆணித்தரமா நம்பினேனே சந்திரா, எனக்கு அத்தனை பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனா என்ன ஆனாலும் என் தங்கச்சி மட்டும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு 100% நம்பினேன், கடைசியில் நீயும் ஒரு நம்பிக்கை துரோகி ஆகிட்டல, அப்படின்னா நான் ஒரு அனாதையா சந்திரா, சொல்லு அப்படின்னதும் சந்திராவால் எதுவுமே பேச முடியல. கேவலம் அந்த சிவனாண்டிக்காக நீ இத்தனை நாளா, அதுவும் 10 வருஷம் உன் புருஷனை இழந்தேங்கிற பேர்ல என்ன பழி வாங்குறதுக்காக என் கூடவே நிழலா சுத்திட்டு இருந்திருக்கனா, நீ எப்படிப்பட்ட துரோகிடி, உன்னை நான் சத்தியமா சொல்றேன் மன்னிக்கவே மாட்டேன், இப்போவே நான் உன் கதையை முடிக்கல, என் பேரு சாமுண்டீஸ்வரி இல்லை அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி வலிமையா தூக்குற பொருளை தூக்கிட்டு வராங்க.
உடனே அதை பார்த்ததும் சந்திரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அக்கா அக்கா இவங்க பேச்சை கேட்டு அவசரப்படாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு, இதுக்கப்புறமும் உன்னை நான் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எத்தனை பாட்டி இந்த டிரைவரும் மயிலும் உன்னை நீ ஒரு துரோகின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் நான் தாண்டி முட்டாள்தனமாக உன்னையே நம்பிட்டு இருந்தேன். இங்கே பாரு, அந்த டிரைவர் பயலாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் என்கிட்ட நடித்தான். ஆனால் இப்போ கூட அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் நீ என் கூட பிறந்த தங்கச்செடி, இத்தனை நாளாக அதுவும் இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டல. நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா இப்போ என் கட்டின புருஷனை கூட நம்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சந்திரா, ரொம்ப வலிக்குது சந்திரா, உன்னை பார்த்தாலே எனக்கு அறிவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. சந்திரா இங்க பாத்தியா, என் சாமுண்டீஸ்வரி ஒரு நாள் கூட தளர்ந்து போக மாட்டா. இன்னைக்கு உன்னால உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. உன் துரோகம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு சந்திரா. இதுக்கப்புறமும் நீ உன் முகமுடிய போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ராஜராஜ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரா, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா ப்ளீஸுக்கா அப்படின்னது. என்னடி உன்னை மன்னிக்கிறதா? இங்கே பாரு, நான் யாரை வேணும்னாலும் மன்னிப்பேன். இந்த டிரைவர் பையனை கூட மன்னிப்பான். ஆனால் இத்தனை வருஷமா நாடகம் போட்டோ எனக்கு துரோகம் பண்ண துரோகிடி நீ, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்போவே உன் கதையை முடிக்கிறான் அப்படின்னுட்டு அந்த பொருள் எடுத்து அவங்க நெட்டியில் வச்சதும் சந்திரா வந்து அக்கா அக்கா என்னை விட்டுருக்கா அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோம்னா இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, அவசரப்படாத. இப்படிப்பட்ட பாவிங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணி நீ எதுக்கு பாவத்தை அள்ள போற? இவன் நிறைய தப்பு பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு நகை திருட்டுல போலீஸ் வந்து கைது பண்ண வர போறாங்க. மாப்பிள்ளையும் போலீஸை வரவழைச்சிட்டாரு. அதனால நீ இப்போதைக்கு அவசரப்படாத, தண்டனையை போலீஸ் கொடுப்பாங்க அப்படின்னதும் அது நகை திருட்டுக்குங்க. ஆனா இவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தண்டனை நான் தான் கொடுக்கணும். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைங்க, இவ கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல அவசரப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து போலீஸ் வந்து மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே கார்த்திக் தடுத்து நிறுத்துறாங்க. அத்தை அவசரப்படாதீங்க அத்தை, இதை பொறுமையாக தான் கையாளணும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அந்த பொருளை கீழே இறக்கிடுறாங்க. உடனே பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேலையும் சேர்த்து தான் கைது பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திராவை பார்த்ததும் இந்த பொம்பளைய கைது பண்ணுங்க அப்படின்னதும் உடனே போலீஸ் வந்து சந்திராவை கைது பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சி உன்னை பார்த்தாலே அசிங்கமா இருக்குடி, இங்க பாரு, நீ வெளியில வந்தாலும் கண்டிப்பா உன் கதையை நான் முடிச்சே ஆகுவேங்கிற மாதிரி இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து காட்டிய முறைச்சு பார்க்குறாங்க. என் அக்கா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டலடா, விட மாட்டேன்டா, உன்னையும் அந்த சாமுண்டீஸ்வரியையும் விட மாட்டேன். நான் வெளியில் வந்தால் அடுத்த நொடியே என்னோட முதல் பழி நீயும் அந்த சாமுண்டீஸ்வரியும் தான். உள்ளே போகிறேன்னு சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு சந்திரா வந்து கிளம்புறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. எப்படியாச்சும் இந்த வாட்டியாச்சும் சாமுண்டீஸ்வரி நம்பணும். நம்ம சந்திரா ஒரு நம்பிக்கை